இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவையை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாதுஷா மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து அரை கப்பு நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன். ஸோ ஹாஃப் கப் ரவை போட்டுடலாம். ஸோ இதை வந்து நம்ம இந்த கீயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி இது வந்து ரோஸ்டட் தான், பட் ஒரு வாசனைக்கு வேண்டி ஒரு 1 minute வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது 1 minute வந்து சாட்டே ஆயாச்சு. இதில் வந்து ஒரு பிஞ்ச் உப்பு, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, இது ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆனோடனே இதில் 1 கப் பால் ஊற்றிக்கலாம். ஸோ பால் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து இந்த டோ மாதிரி வரணும். ஓகே, ஸோ இப்போ வந்து இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனோன்னா என்ன பண்ணும் அப்படின்னு காணிக்கிறேன். ஸோ இது கூல் ஆகுறதுக்கு இடையில நம்ம வந்து சுகர் சிரப் இதை வந்து சோப் பண்ணுறோம். இதை ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு சுகர் சிரப்பில் சோப் பண்ணுவோம். அதை ரெடி பண்ணிடலாம். ஸோ சுகர் சிரப்புக்கு ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் சுகர் போட்டுக்கோங்க. ஸோ 2 ஏலக்காவும் விழுந்திருக்கு, கிராம்பும் விழுந்திருக்கு, ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ ஹாஃப் கப் தண்ணி ஊற்றிடலாம். ஓகே, ஸோ ஹாஃப் கப் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து கரையிட்டும். இது கரைஞ்சோன்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட இந்த மிக்சர் வந்து வார்மாக இருக்குது, ரொம்ப ஃபுல்லாக கூல் ஆகலை. இந்த டைமில் நான் இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் போட்டு, அந்த லேஸ் சூட்லேயே இருக்குது. ஸோ அந்த சூட்லேயே இந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகும். ஸோ பட்டர் போட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பட்டர் ஃபுல்லாக இந்த ரவைக்குள்ளாடி இன்கார்பரேட் ஆகணும். ஸோ அதனால் பட்டர் போட்டுட்டு இதை நல்லா நீட் பண்ணிவிட்டு ஒரு டோ மாதிரி வரும், சப்பாத்தி டோ மாதிரி. ஸோ காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம சப்பாத்தி டோ மாதிரி வரணும்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி வந்துடுச்சு. இனி வந்து நம்ம இதை வந்து குட்டி குட்டி பாதுஷாவாக உருட்டிக்கலாம். சின்ன சின்ன போர்ஷன்ஸாக எடுத்து ஸ்மூத்தாக ரோல் பண்ணி லைட்டாக ஃப்ளாட் பண்ணிவிட்டு நடுஸில் ஒரு இன்டென்ட் நம்ம பாதுஷாவுக்கு பண்ணுவோம்ல அது மாதிரி. ஸோ நான் சின்ன சின்ன சைஸில் தான் பண்ணுறேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் பெருசாக கூட பண்ணிக்கலாம், ஆனால் சின்னதாக இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு. ஸோ இதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதில் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஊற்றிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து ஃபுட் கலர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா விட வேண்டாம். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட நீங்கள் என்ன ஃபுட் கலர் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்க. ஸோ இது வந்து ஸ்ப்ரிக்குன்னு ஒரு பிராண்டு. இது வந்து நேச்சுரல் ஃபுட் கலர். இது வந்து கேப்சிகம் இருக்குல்ல, சோப்பு கலர் கேப்சிகம், அதில் வந்து தயாரிக்கிற ஃபுட் கலர். ஸோ நம்மளோட சிரப் வந்து கம்பிப்பாகலாம் வர தேவையில்லை. இந்த குலாப் ஜாமுனுக்கெல்லாம் வைப்போம் தெரியுமா, இந்த ஒட்டக்கூடிய லைட்டாக கொதி வரும்ல, அந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த சிரப் வந்து வார்மாக இருக்கணும். மூடி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து லேட்டாக ஃப்ரை பண்ணுறீங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது இதை லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த ரவை இதை போடும்போது உங்களுக்கு வந்து இந்த சிரப் வந்து லைட்டாக சூடாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆயில் வந்து ஹாட்டாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும், ரொம்ப சூடாகவும் இருக்க வேண்டாம். ஏன்னா பிறகு ரொம்ப அவுட்டர் வந்து ரொம்ப டார்க்காக கலர் ஆயிரும், உள்ளே வந்து அந்தளவுக்கு நின்று வேகாது. நம்ம பாதுஷாலாம் போட்டுடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் நல்ல கோல்டனாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிடுங்க.
ஸோ நல்லா ஃப்ரை ஆயாச்சு. ஸோ இந்த கலரில் நீங்கள் இதை வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒரு 4 to 5 minutes வந்து லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆயாச்சு. ஓகே, லோ டு மீடியம் ஃப்ளேமில். ஸோ இந்த சிரப் வந்து இப்போ நான் வந்து வார்மாக தான் வச்சுருக்கேன். இந்த சுகர் சிரப் இதை ஃப்ரை பண்ணதை டேரெக்டாக நான் இந்த சிரப்லேயே போட்டுடுறேன். ஓகே, சிரப் வந்து நான் அடுப்பில் வைக்கல, அதாவது ஃப்ளேமில் வைக்கல, அந்த லேசாக சூடு பண்ணி வார்மாக வச்சுருந்தேன். லைட்டாக ஹாட்டாக வச்சுருந்தேன்னு வைங்களேன். ஆனால் கொதிக்கெல்லாம் வைக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட பாதுஷாவை வந்து இதில் போட்டாச்சு. ஸோ ஒரு 2 minutes போல் நல்லா சோக் ஆகட்டும். சோக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு லிட்டை வச்சு மூடிடும். மூடிட்டு அடுப்பில் இல்லை, சும்மா வெளியே ஒரு 2 to 3 நிமிஷம் கம்ப்ளீட்டாக சோக் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு 3 minutes போல், 3 minutesல கூடவே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் நல்ல சோக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட ரவா பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து டாப்பில் வந்து கொஞ்சம் நட்ஸ் இருந்தால் நட்ஸு, இல்லைன்னா அந்த கலர் தேங்காய் இருக்கும் தெரியுமா, தேங்காய் பூ மாதிரி, அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை லைட்டாக உங்களுக்கு உடச்சி காணிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.